நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? சரி, இந்த நாளிலும் ஷம்மா ஊழியத்தின் சார்பாக தியான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியின் வேலையிலே உம்முடைய வார்த்தைகளை கேட்க உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். ஒரு மனுஷனுடைய குரலை கேட்க நாங்கள் வரவில்லை. உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நம்மளுக்கு தெரியாதவைகள் அல்லவே. பவுல் நம்மளை பார்த்து தான் சொல்கிறாரு. பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் சாத்தானுடைய தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்ல. உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்மளுக்கெல்லாம் தெரியும்னு சொல்லி தான் இந்த இடத்துல என்னென்ன தந்திரங்கள்னு அவர் மென்ஷன் பண்ணல. நம்மளுக்கு அவனுடைய தந்திரங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் பார்க்கிறோம், அவனுக்கு பல பெயர்கள் உண்டு. பொய்களின் பிதா அப்படின்னு அவன் பொய் சொல்பவன், ஏமாற்றுகிறவன், வஞ்சிக்கிறவன், ஒளியின் தூதன் வேஷம் தரிக்கிறவன், இல்லாதவைகளெல்லாம் இருக்கிறது போல ஒரு போலியாக உருவாக்குகிறவன், இப்படின்னு பல பெயர்கள் உண்டு. அப்போ இன்னைக்கு நிறைய பேர் வஞ்சிக்கப்படுறார்கள், நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க. இந்த ஏமாந்து போகிறது, வஞ்சிக்கப்படுறது ஆதி காலத்திலேயே ஏவாள் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டான் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டாள் என்று. அந்த சர்ப்பம் ஏவாள்கிட்ட நயவஞ்சகமாக பேசி ஏமாற்றி அந்த பழத்தை சாப்பிடும்படி செய்ய வைத்தது. பிசாசு என்னைக்குமே நம்மளை ஏமாற்றுபவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, பிசாசின் தந்திரங்கள் என்ன? அதைத்தான் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கு பிசாசுடைய தந்திரம் என்ன என்பதை வேதம் நம்மளுக்கு தெளிவாக சொல்லுகிறது. வேதத்தை எடுங்கள். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவனுடைய முதல் தந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டான். சாத்தானுடைய முதல் தந்திரம் இந்த ஏவி விடுறது, அதுதான் அவனுடைய முதல் தந்திரம். இங்கு வேதத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்? இங்கு தாவீதை சாத்தான் ஏவி விட்டான். ஒரு நாளைக்கு தாவீது அப்படியே ஃப்ரீயாக இருக்கும்போது அவனுக்குள்ள ஒரு பயம். இந்த 12 கோத்திரங்களுக்கு நம்ம ராஜாவாக இருக்கிறோமே, நம்ம ஜாதி, நம்ம இனம், இந்த யூதா கோத்திரம், இந்த பென்யமீன் கோத்திரம் எத்தனை பேர் இருக்காங்க? திடீர்னு நம்பிக்கையில்லா தீர்மானம் நம்மளை கவுத்து விட்டுருவாங்களோ? நம்மளுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? எவ்வளோ படைத்தளபதி எத்தனை பேர் இருக்காங்கன்னு எண்ண வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்துவிட்டது. இந்த எண்ணத்தை கொடுத்தது சாத்தான் என்பதை தாவீது அறியவில்லை. உன்னை படைத்தளபதி யோவாபா கூப்பிட்டு, எப்பா எத்தனை பேர் இருக்காங்க என்ன? அவன் சொல்கிறான், ராஜா இது உமக்கு உகந்ததல்ல, இதெல்லாம் வேண்டாம்,
நான் ராஜா, நான் சொல்கிறத நீ செய். ரைட், ஓகே. அவன் எண்ணினான். எண்ணி முடித்த பிறகு தான் அங்கே ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறது. என்னென்னா, ஆண்டவர் காற்று மூலமாக அங்கு ஒரு எச்சரிப்பு சொல்லப்பட்டது. அதாவது பிசாசுதான் தூண்டினான், இது பிசாசுடைய ஏவல் என்பதை சாத்தான் அறியவில்லை. வேதத்தில் நாம் என்ன பார்க்கிறோம், ஒருவன் யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 12, 13, 14 3 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒருவன் லக்கத்தை எண்ண வேண்டுமென்றால், படையில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எண்ணணுன்னா அவன் காணிக்க கொடுக்கணும். ஒரு ஆளுக்கு ஒரு சேக்கல், எத்தனை பேர் இருக்காங்களோ அவ்வளவு சேக்கல் எண்ணணுன்றது ஒரு பிரமாணம் ஒன்று உண்டு. இது தாவீதுக்கு தெரியும். ஆனால் எண்ணினான், அது தப்பு இல்லை, அதுக்கு காணிக்கை செலுத்தவில்லை. அதனால தான் காத்து தீர்க்கதரிசி மூலமாக ஒரு 3 தண்டனை. எப்போ அந்த 3ல் உனக்கு என்ன வேணும்? அவன் நான் கர்த்தருடைய கரத்தில் விழுவேனாக. வாதையினால் கொல்லப்பட்டவர்கள் இங்கு பார்க்கிறோம் 70,000 பேர். ஒருவன் செய்கின்ற தவற்றினால் 70,000 பேர் மரிக்கிறார்கள். எத்தனை பேர் விதவைகளாக இருப்பாங்க, எத்தனை பேர் தகப்பன் இல்லாத பிள்ளைகளாக இருந்திருப்பாங்க பாருங்க. தாவீது செஞ்ச ஒரு தவறு, இந்த தவறு சாத்தான் தான் ஏவினான் என்பதை அறியாமல் இருந்தான். ஆனால் யோவாப் அதை அறிந்திருந்தான், வேண்டாம் என்று சொன்னான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் இந்த பாதிப்பில் தான் ஏவி விடுவது. நீ உன் வீட்டில் உங்கள் அம்மாட்ட அதை கேளு, இதை கேளு, இந்த பிரச்சனையை கேளு, நீ பிரச்சனையை ஆரம்பிச்சு விடு, நான் பின்னாடி வரேன். இன்றைக்கி நம்ம 2ல் 1 பார்க்கணும். அந்த சொத்தை எப்படியாவது அபகரிச்சிரு, நீ ஊமையாக இருக்காத, உனக்கு அதில் ரைட்ஸ் இருக்குது. சும்மா இருந்த சங்க ஊதி விடுற மாதிரி நல்ல அமைதியாக இருக்கிறவங்களெல்லாம் தூண்டி விடுவாங்க. இவங்களுக்கு இந்த காரணத்துக்காக தூண்டி விடுகிறான், சுயநலக்காரன் என்பதை அறியாமல் மற்றவங்க பேச்சை கேட்டு இன்னைக்கு எத்தனை பேர் செயல்படுறாங்கன்னு தெரியுமா? இது இவன் செய்கிற வேலை, இவன் தூண்டி விடுகிறான், அது தெரியாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். யூதாசுடைய வாழ்க்கையும் பாருங்க. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பிசாசு தூண்டுறான். யூதாஸ் 30 வெள்ளிக்காசு, உனக்கு நல்ல ஒரு தருணம், வாய்ப்பு, உனக்கு பண டைட்டு இருக்குல்ல, நீ காட்டி கொடு, யாருக்கும் தெரியாது, ராத்திரி நேரம் போய் முத்தம் கொடு, யாருன்னே தெரியாது, உனக்கு 30 வெள்ளிக்காசு கிடைக்கு அப்படின்னு சாத்தான் உள்ள நுழைவதற்கு பிசாசை கருவியாக பயன்படுத்துகிறான். 2ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? பிசாசு தூண்டினான் என்று பார்க்கிறோம். 27ஆம் வசனத்தில் சாத்தான் உள்ளே நுழைந்தான் என்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நிறைய குடும்பத்தில் பிரச்சனை, போராட்டம், நெருக்கம் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் பேச்சை கேட்டுக்கிட்டோ நம்ம செயல் வரும் பார்த்தீங்களா, பேசுகிறோம் பார்த்தீங்களா. நிறைய பேர் சுயமாக பேச மாட்டாங்க, அது நம்மளுக்கு தெரியும். இவன் சுயமாக பேசலை, யார் பேச்சை கேட்டுக்கிட்டோ இவன் ஆடுறான். ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. எல்லா குழப்பத்துக்கும் யார் காரணம் அறியணுங்க. அது சாத்தான் தூண்டி விடுவதில் அவன் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. சரி, 2வதாக சாத்தானுடைய தந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே நீ தேவனுடைய குமாரனே ஆனால், சந்தேகத்தை கொடுப்பது பிசாசுடைய ஒரு தந்திரம். ஆண்டவர் 40 நாட்கள் பிதாவோடு உறவாடி உபாசம் இருந்து 40 நாட்களை நிறைவேற்றான். பிசாசு அறிகிறான், இப்போ அவன் பசியாக இருக்கிறார். உடனே போய் ஓதுறான், இந்த கல்லெல்லாம் நீர் அப்பமாகி சாப்பிடும், உமக்கு தான் வரம் இருக்குல்ல, உமக்கு தான் வல்லமை இருக்குதுல்ல, 40 நாள் பிதாட்டன்னு பெற்றுக்கொண்டில்ல, இந்த கல்லை அப்பமாகி சாப்பிடு, ஏன்னா நீர் பசியாக இருக்கிறீரேன்னு. ஆண்டவர் அறிந்து கொண்டார், இது உன்னுடைய வேலை என்று. அப்பாலை போ சாத்தானே என்று தான் சொன்னார். ஆனால் அதே வேளையில் ஏவாள் அறியவில்லை.
சர்ப்பம் வந்து பேசுது, தேவன் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது என்று சொன்னது உண்டோ? இது சர்ப்பம் பேசினது என்றுதான் அவள் நினைத்தாலே ஒழிய, சாத்தான் சர்ப்பம் உருவிலே வந்து சாத்தான் பேசுகிறான் என்பதை அவள் அறியவில்லை. அவனுடைய தந்திரமே அதுதாங்க, வஞ்சிக்கிற வேலை, ஏமாத்துற வேலை, போலியாக வந்து நடித்து காரியத்தை சாதிப்பவன். நம்ம தான் கவனமாக இருக்கணும். அவன் தந்திரங்கள்லாம் நம்ம அறிந்திருக்க வேண்டும். இயேசு அப்பாலே போ சாத்தானை என்று சொன்னாரே, அதுபோல நாமும் சாத்தானை விரட்டி அடிக்க வேண்டும். நாம் அதை செய்ய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். மத்தேயு 27:40 இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது அந்த பக்கம் வர்றவங்க போகிறவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் சிலுவையிலேருந்து இறங்கி வா. உடனே ஆண்டவர், நான் யார் நினச்சேன், நான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு நினச்சிட்டு உடனே சிலுவையிலேருந்து இறங்கி வரல. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர், அப்படி சிலுவையில் இறங்கி வந்திருந்தால் அவர் மரிச்சிருக்க முடியாது. ரட்சிப்பு வந்திருக்கிறாரு, நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்க முடியாது. அங்கே பிதாவின் சித்தம் நிறைவேறி இருக்காது. இது பிசாசு அவங்க மூலமாக பேசுகிறான் என்பதை அறிந்து கொண்டு அவங்களுக்கு அவர் செவி கொடுக்கவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிசாசுடைய தந்திரம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா லூக்கா 13:16 இங்கே ஒரு தேவாலயத்தில் வந்து ஒரு கூனி இருக்கிறாள். ஆண்டவர் அவளை சுகப்படுத்துகிறார். வேதபாரர்கள் பரிசேயர் வந்து, ஏன் ஓய்வு நாள் இதெல்லாம் செய்கிறீங்கன்னு ஆண்டவர்னு சொல்வார். சாத்தான் இவளை 18 வருஷமாக கட்டி வைத்திருக்கிறாள், நான் இவளை விடுதலை ஆக்க வேண்டாமா? இவளும் ஆபிரகாமின் குமாரத்தியாக இருக்கிறாளே. 18 வருஷமாக அந்த பெண் தேவாலயத்துக்கு வாரா. ஒரு நாள் 2 நாள், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 18 வருஷமாக. எல்லாம் நினைக்கிறாங்க இவளுக்கு ஒரு பலவீனம், கூனியாக இருக்கா அவ்வளோதான் அப்படின்னு. சரி, வயசாயிருச்சு, கூணு விழுந்துருச்சு அப்படின்னே விட்டுட்டாங்க. ஆனால் ஆண்டவருக்கு தான் தெரியுது இந்த கூண் எப்படி வந்தது. இதில் ஒரு பிசாசுடைய வேலை. பிசாசு இவளை கட்டி வைத்திருக்கிறான். உடனே தான் கட்டவிழ்கிறார், கையை வைக்கிறார், பிசாசை கடிந்து கொள்கிறார், கூண் நிமிர்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையில் இது எல்லாம் பலவீனம், வயசாகிருச்சு, எலும்பு தேஞ்சு போச்சு, டாக்டர் சொல்லிட்டாரு, இனிமேல் அவ்வளோதான் சொல்லிட்டு இருக்கீங்க. நெவர். அது ஒரு பலவீனப்படுத்துகின்ற ஆவி என்பதை மறந்து போகாதீர்கள். கடிந்து கொண்டு ஜெபம் பண்ணுங்கள், பலவீனம் நீங்கும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சாத்தானின் தந்திரங்களை அறிந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் வந்து சொல்லுவான், இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவான். நம்பாதீங்க, இது அவனுடைய தந்திரம். யார் தான் யோக்கியமாக இருக்கா இந்த உலகத்தில்? அதெல்லாம் உண்மை உத்தமாக வாழ முடியாது. பிஸ்னஸ்னால் அப்படி இப்படி இருக்க தான் செய்யும். ஊரோட ஒத்து போகணும், பக்கத்து வீட்டை பகைக்கக்கூடாது, அப்படி இப்படின்னு பேசுவான். செவி சாய்க்காதீங்க. கர்த்தருக்கு உண்மையும் உத்தவமாக இருங்க. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செய்யுங்க. தேவனுக்கு செவி சாயுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசி இருக்கிறார். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, பிசாசின் தந்திரங்கள் எங்களுக்கு தெரிவதற்கு ஆவியானவர் நீர் உணர்த்தி, நாங்கள் அவனுடைய தந்திரங்களுக்கு செவி கொடுக்காதபடி உம்முடைய வார்த்தைக்கு மாத்திரம் நாங்கள் செவி கொடுக்க கிருபை தாரும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க எங்களுக்கு நீர் அனுகிரகம் பாராட்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் விசேஷித்த கிருபைகளை தாரும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கின்ற நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஜெப தேவைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.